அஸ்ஸலாமு அலைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் மத்தியானம் ஒரு மணி 1 இருக்கும். சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தேன் கிச்சனில். ரொம்ப நேரமாக நாய் குலைக்கிற சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் அதை ஏதோ குலைச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடு சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க பெல் அடித்து கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்கள் வாசலில் பாம்பு ஏறுது, அந்த பாம்பு உள்ளே போகாமல் இந்த நாய் குலைச்சி குலைச்சி திருத்தி விட்டுட்டுருக்கு, வெளில வாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க பெல் அடித்து கூப்பிட்டாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நான் கதவை திறக்கும்போது அந்த பாம்பு வந்து அந்த கல்லு கீழே வந்து படுத்துருச்சு. ஸோ அந்த பாம்பு எங்கள் வீட்டு வாசலுக்கு உள்பக்கம் வந்துருமோன்னு சொல்லிட்டு அந்த பாம்பு போகிற வரைக்கும் அந்த நாய் அங்கேயே படுத்துட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரே ஒரு நாள் தான் சாப்பாடு போட்டேன் அந்த நாய்க்கு. ஸோ அந்த பாம்பு போயிடுச்சு பாருங்கள். அந்த பாம்பு போகிற வரைக்குமே அந்த நாய் அங்கே தாங்க படுத்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும். நானுமே அங்கே தான் நின்றுட்டுருந்தேன். எங்கே நம்ம வீட்டு வாசலுக்கு உள்பக்கம் வந்துருமோ பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கே ஒரு ட்விஸ்ட் அங்கே என்ன நடந்துச்சுன்னா, நான் நினச்சேன் அந்த ஒரே ஒரு பாம்பு தான் சொல்லிட்டு அது போயிடுச்சு. எந்த பக்கம் போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்தால் இன்னொரு பாம்பு அந்த கல்லு கீழே இருந்து குட்டியாக ஒரு பாம்பு வருது. இது பார்த்தோன்னே எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஐயோ, ஒரே ஒரு பாம்பு தானே இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் அதை எவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருந்தேன். அந்த கல்லுக்கு கீழே இன்னொரு குட்டி பாம்பு இருந்து வந்துட்டு இருந்துச்சு. இதில் எனக்கு அந்த நாயோட அந்த நன்றி உணர்ச்சியை பாராட்டியே ஆகணுங்க. ஸோ ஒரே ஒரு நாள் தான் அதுக்கு நான் சோறு போட்டிருந்திருப்பேன். அது எவ்வளோ ஒரு நன்றி உணர்ச்சியோடு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருமோ அந்த பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை குலைச்சி திருத்தினது இல்லாமல் அதை போகிற வரைக்குமே அங்கே பக்கத்துலேயே படுத்துட்டு இருந்துச்சு. அது எந்த பக்கம் போகுது, எங்கள் வீட்டு பக்கம் வந்துருமோன்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துட்டு இருந்துச்சு. ஸோ நான் தான் வெயிட் பண்ணி அங்கே நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு வெளில நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது இந்த நாயும் அங்கேயே படுத்துக்கிட்டு அந்த பாம்பு எந்த பக்கம் போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த பாம்பை பார்த்தது ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் அந்த நாயோட நன்றி நினச்சி சொல்ல வார்த்தைகளே இல்லை. போன மழைக்கு நண்டுவாக்கள்ளி வந்துருச்சு. இந்த மழைக்கு 1க்கு 2 பாம்பு வந்துருச்சு. ஆனால் ஒன்றே ஒன்று, அல்லாவுடைய ஹுக்கும் இல்லாமல், அதாவது அவனுடைய ஆணை இல்லாமல் நம்மளை எதுவுமே தொடாதுன்ற ஒரு நம்பிக்கையோடு